வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் இல்லை அப்படின்னா மேக்ஸில் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் ஒரே இதில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு கூகுள்லேருந்து ஒரு பிக்சர். ஸோ டோட்டலாக எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆன மாதிரி இருந்தது 3D ஷேப்ஸில். ஸோ இந்த பிக்சர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனசெவ்வகம். கனசெவ்வகத்துடைய கன அளவு L/B/H அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறது, அதாவது நமக்கு என்ன சொல்வோம், பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 2H × L+B அப்படின்றது. இதே மொத்த பரப்புன்னு கேட்டாங்கன்னா 2 × LB + BH + HL. நெக்ஸ்ட்டு கனசதுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. கனசதுரத்துடைய கன அளவு A3. கனசதுரத்துடைய பக்கப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா 4A². மொத்த புறப்பரப்பு 6A². அடுத்தது உருளை கொடுத்துருக்காங்க. ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இதுக்கு வந்து நம்மளுக்கு கன அளவுக்கு πr² சொல்லுவோம். இதே இந்த πr²க்கு 1/3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூம்புடைய நமக்கு கன அளவு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். உருளையுடைய வலைப்பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 2πrh. ஓகேங்களா? ஸோ உருளையுடைய வலைப்பரப்பு 2πrh. இதே மொத்த புறப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா 2πrh+r அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ 2πrh+r. அடுத்து கூம்புடைய கன அளவுன்னு பார்த்தோன்னா 1/3 πr²h. இதை அதை வச்சு பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தது வலைப்பரப்பு. இதில் πrl அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லோட வேல்யூ அவங்க கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் L² = H² + R². இதுதான் ஃபார்முலா. இந்த எல்லை மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர்டை இங்கிட்டு கொண்டு வரும்போது ரூட்டாக மாறும். இதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணி எல்லோட வேல்யூவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ πrl அண்டு πrl+r அப்படின்றது தான் வந்து மொத்த புறப்பரப்பு. ஓகேங்களா? ஸோ இது வலைப்பரப்பு πrlனா. மொத்த புறப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா πrl+r அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு நமக்கு கோளம் மற்றும் அரைக்கோளத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. கோளம் அப்படின்றதுடைய கன அளவுன்னு பார்த்தோன்னா 4/3 πr3. இதே ஹெமிஸ்பியர். ஹெமினா இதில் பாதி. ஓகேங்களா? அப்போ 4ல் பாதி 2. ஓகேங்களா? அப்போ 2/3 πr3. இதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். இதில் பாதி தான் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அப்போ தான் மறைக்காது. அடுத்தது நம்மளுக்கு வலைப்பரப்பு பற்றி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அது 4πr². அதாவது வந்து இதில் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்புன்னு தனியாக பிரிக்க மாட்டாங்க. மொத்தமாக பரப்பு அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 4πr² தான் ரெண்டுக்குமே. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹெமிஸ்பியருக்கு பார்த்தோன்னா இதில் பாதி 2πr² வரும். இதே மொத்த பரப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா 3πr². ஓகேங்களா? இது வந்து 3D ஷேப்ஸில் இருக்கக்கூடிய ஓவரால் ஃபார்முலாவை இந்த ஒரே இதில் வந்து நம்மளுக்கு பைஜூஸ்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்றில் வந்து நம்மளுக்கு கூகுளில் வந்து இது டோட்டலாக 3D ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.